பூர்வக்குடியா இருந்தது தமிழர்கள். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்தவங்க தான் இந்த சிங்க மக்கள். உயிர் மேல பயம் வரணும்னா உயிரை காப்பாத்துறவங்கள முதல்ல அழிக்கணும். இந்த திரைப்படத்தை காண OTT+ ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். வெறும் 299 மட்டுமே. மிஷ்கின் மேல வச்ச நம்பிக்கைய அவர் எனக்கு பொய்க்கவே இல்லை. ஏன்னா அவர் இப்படித்தான் செய்வாரு, இந்த மாதிரி ஒன்று நடக்கும் நான் ஏற்கனவே நம்பினேன். அந்த நம்பிக்கையை அவர் குலைக்கவே இல்லை. ஆமாங்க, நான் எதை பத்தி பேசுறேன்னா, இந்த 6th ஃபைனலிஸ்ட்ல அவர் கண்டிப்பா 7வது ஒரு சேரை போடுவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு இல்லையா, அவர் போட்டாரா இல்லையன்றதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல வந்து ஏற்கனவே வைல்ட் கார்டில் வந்து செலக்ட் ஆன 2 பேர், அவங்க கூட மற்ற ஏற்கனவே இருந்த 6 பேரோட சேர்ந்து போன வாரம் ஆரம்பிச்சது. இந்த பார்ட் 2ல இதுல ஃபர்ஸ்ட் பாடின பாட்டை வந்து இவங்க நம்ம சங்கீத ஜாதி முல்லை பாட்டை வந்து ஃபர்ஹான் வந்து பாடினாரு. ரொம்ப அட்டகாசமா பாடினாரு, சும்மா சொல்லக்கூடாது, அருமையா பாடினார் அந்த பாட்டை அவர் பாடினதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு என்னமோ அந்த பாட்டை மொத்தமா கேட்டதுக்கு அப்புறம் வந்து எஸ்பிபியை தாண்டி இல்லை வேற விதமான வாய்ஸ்ல கூட நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டி பாடல்கள்ல. ஆனா அவர் ஏசுதாஸ்தனமான குரல்ல பாடினது வந்து எனக்கு இன்னும் பெருசா அந்த அளவுக்கு செட் ஆகல. பட் நல்லா பாடினார், அதுல எந்த விதமான விஷயம் இல்லை. எனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்றது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் பாடுனா வந்து நம்ம வர்ஷா வந்து பாடினாங்க, செம்போ சிவசம்போ பாட்டு MSP குரல்ல பாடினாங்க. MSP பாட்டை வந்து ட்ரை பண்றதே பெரிய கஷ்டம் ஆம்பளைங்களே. அதுல ஒரு பெண் மிக அற்புதமா பாடினாங்க, கொஞ்சம் நஞ்சம் சொல்லக்கூடாது, ரொம்ப அழகா அந்த தம் ஜிம் தர தம் தர அந்த அதெல்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமா பாடினாங்க. அவருங்க பாடினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழைய சூப்பர் சிங்கர்ல இருக்கிற திவாகரும் ஸ்ரீனியும் வந்து திருப்பி அதே வைப்போட பாடினாங்க. மது உண்டு பெண் உண்டு, அந்த மது உண்டு பெண் உண்டு எல்லாம் பாடும்போது ஒரு ஆணுக்கான வைப்பு எப்படி இருக்குன்றது வந்து இந்த அவங்க 2 பேர் பாடினதுக்கும் ஒரு பெண்ணுக்கான வைப்புல இருந்த பாடினதுக்கும் வித்தியாசம் வந்து நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண் அப்படின்ற விஷயத்துல இருக்கும்போது இந்த போதை இதெல்லாம் வந்து கொஞ்சம் டாமினண்டான விஷயமா தேடும்போது அவங்க கொஞ்சம் பெருமையா நினைச்சு படம் இல்லையா, அந்த பெருமையான குரல் வந்து இந்த ஆண்கள் கிட்ட இருந்துச்சு. அந்த குரல் அந்த இடத்துல வந்து நம்ம வர்ஷாட்டை இல்லைன்னு சொல்லணும். ஹிருதய் வந்து தேன் உலாவதே பாட்டில் பாடினாரு, தேஷ் ராகத்துல வரும்னு நினைக்கிறேன், நிறைய வருஷத்தையிலான ராகத்துல வரும். அந்த பாட்டை பாடினது கண்டசாலா. அந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடினாரு. ஆனா என்ன, அவருடைய மெல்லிஸ் வாய்ஸ்ல வந்து அந்த பாட்டு வந்து பெருசா செட் ஆகலன்றதுதான் வருத்தமான விஷயம். ரொம்ப கஷ்டமான பாட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினாரு, நல்லா பாடினாரு. ஆனா அந்த வாய்ஸுக்கு கரெக்டா செட் ஆகல. வழக்கம் போல வந்து மிஷ்கின் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரியான பாடல்களை வந்து பாராட்டணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் உணர்ச்சி வசப்படுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே போல இந்த வாட்டி பயங்கர உணர்ச்சி வசப்பட்டார். இந்த பாடம் நான் முதல்ல கேட்கும்போது எங்க அப்பாட்ட கேட்டேன், எங்க அப்பா யாருப்பா அதை பாடினதுன்னு கேட்டேன். பாடினோன்னு அவர் வந்து கண்டாசரான்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு தகான ஒரு வயசு ஞாபகம் வந்துச்சு. ஸோ நம்ம வயசு என்ன இருக்கும்னா கணக்கு பண்ணி ஒரு தோராயமா ஒன்று எனக்கு ஒரு 2-2.5 வயசு இருக்கும். நான் வந்து அப்போ கண்டசாலான்ற பேர் கூட எனக்கு வாயில வரல. கண்ட சாலா அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு அந்த பேரை ஞாபகப்படுத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணியா ஏதோ சமாளிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆபிரகாம் இதுக்கு முன்னாடி பாடின பாட்டையும் வந்து நம்ம வந்து பேசலாம். ஆபிரகாம் வந்து நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது அந்த பாட்டை பாடினாரு. சங்கர் மகாதேவன் பாடின பாட்டு ரொம்ப அற்புதமா பாடினாரு. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஆபிரகாம் வந்து இதற்கு முன்னாடி அதற்கு பின்னாடி நடந்த பாடல்கள்லாம் விட்டுங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்றதுல மறுக்கவே முடியாது. ஸோ ஃபைனலா வந்து 6th ஃபைனலிஸ்ட செலக்ட் பண்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து தர்ஷனாவை செலக்ட் பண்ணாங்க. தர்ஷனா உண்மையாவே ஒரு தகுதியான ஒரு போட்டியாளர் தான், அதுல எந்த விதமான குறையும் கிடையாது. நிஜமாவே சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஓகே, தர்ஷனாவை செலக்ட் பண்ணிட்டாங்க. தர்ஷனாவோட முன்ன பின்ன ஒருத்தர் பாலப்பிரியா நல்லா பண்ணாங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. இவங்களோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றதுனால இவங்களை செலக்ட் பண்ணதுல எந்த விதமான எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. ரொம்ப மிக சிறப்பாகவே பண்ணாங்க அந்த செலக்ஷனை. எல்லாரும் பார்த்து கொண்டாடிட்டு இருக்கும் போது அப்புறம் வந்து நம்ம ஆபிரகாமனை கூப்பிட்டு பரவாயில்ல உனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்லடா நான் பாத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து அவனுக்கு 7வது சேர்ன்னு சொன்னாரு வழக்கம் போட மிஷ்கின்னு. பயங்கர சந்தோஷமாயி எல்லாரும் கட்டிப்பிடிச்சி மிஷ்கினை வந்து கொஞ்சி அவர் காலில் வந்து ஆசீர்வாதம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம நிறைய சோசியல் மீடியாவில் வந்து இது மாதிரி மிஷ்கினுடைய செலக்ஷன், மிஷ்கினுடைய அவர் ஒருத்தர் தான் நடுவுறான்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போனதுனால உடனே மிஷ்கின் வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து நான் செலக்ட் பண்ணல, இது பண்ணது வந்து உன்னி தான் செலக்ட் பண்ணாரு, அவர் தான் வந்து இது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு, 7வது சேர் போட்டே தீரணும்லாம் சொன்னாரு அப்படின்லாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தாரு. அதற்கு உன்னி ஒரு விஷயத்த ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு. கண்டிப்பா அது வந்து நான் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதனால அதை கட் பண்ணிட்டாங்க மொத்தமா. சோ ஆப்ரஹாமோட 7வது ஃபைனலிஸ்டா
செலக்ட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தான். இந்த வாரத்துல இருக்கிற ஸ்பெஷலான ஒரு பர்ஃபார்மன்ஸை வச்சு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இதே மிஷ்கின் வந்து இதுக்கு முன்னாடி செலக்ஷன் ரவுண்ட்ல வந்து நீ ஒழுங்கா பாடல 2-3 வாரங்கள்ல அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கோல்டு ஷவர் கொடுக்கலாம், ஒரு மார்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சு கொடுத்தது வந்து சரியான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொன்னேன்னா, அதை விட கன்சிஸ்டன்சியா இங்க கூட்டம் அந்த மிச்சம் இருந்த 6 பேர்லயும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த 6 பேர்ல யாராவது செலக்ட் பண்ணிருக்கலாம். இதை பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய உறுத்தலா தான் இருக்கு. ஸோ என்ன பண்றது, அவர் ஒரு சிங்கப்பூர் வாசியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து அந்த ஊருக்கு டிவியில டெலிவிஷன்ல ஏதாவது ஒரு டிஆர்பி இருக்கும், அதற்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபாரம் இருக்கலாம். ஸோ அதனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதற்கு மிஷ்கின் மேல் தலையில போட்டு இந்த விழா 7th ஃபைனலிஸ்ட் வச்சிட்டாங்க. லெட்ஸ் சி. இதுக்கு அடுத்த எபிசோட்ல வந்து ஒரு 7 ஃபைனலிஸ்டோட ஒரு செமிஃபைனலும் அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் இருக்கான். நாம பார்த்துட்டு நம்ம கருத்து சொல்லுவோம். நன்றி, வணக்கம். மிஷ்கின் என்னைக்குமே ஏமாற்ற மாட்டார்ன்றதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம்.